அனுமதிக்கப்படாத நகைச்சுவை ஒன்று இருக்கிறது, அதுக்கு நான் வருகிறேன். அனுமதிக்கப்பட்ட நகைச்சுவையும் யாரிலாவது மிகைத்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அது யாரிலாவது மிகைக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிளாஸ் எண்டிங்ல கொடுங்க, கிளாஸ் முடிவில் கொடுங்க, முடிவில் கொடுங்க. அன்புள்ள சகோதரர்களே, அனுமதிக்கப்பட்ட நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அந்த நகைச்சுவை எல்லை மிகுந்து போகும் என்று சொன்னால், அளவு கடக்கும் என்று சொன்னால் ஏற்படக்கூடிய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் ஆளுமை என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. ஆளுமை, பர்சனாலிட்டி, ஷக்சியத், இது இழக்கப்படுமாக இருந்தால் அதை இழக்கப்படுறதுக்கு பல ரூட் இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆளுமை இது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். நம்ம என்னதான் ஒன்று கூடி பழகி பிரிஞ்சு போனாலும் ஆளுமை உணர்வு எல்லோரிடத்திலும் இருக்கும். இந்த ஆளுமை உணர்வுகள் எதனால் பாதிக்கப்படுகின்றன, எதனால் உருவாகின்றன, அதிகரிக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளாது விட்டால் நமது குடும்பத்தை நம்மளால் ஒழுங்காக கொண்டு போக முடியாது, நமது பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியாது, சமூகத்திலே ஒரு நிர்வாகம் செய்ய முடியாது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நட்பை ஒழுங்காக நிர்வாகம் செய்ய முடியாது. எது? இந்த ஆளுமை என்கின்ற பண்பை நாம் இழப்போம் என்று சொன்னால் இதைகள் என்ன செய்ய முடியாது, செய்து கொள்ள முடியாது. அப்ப ஆளுமை மிக முக்கியம். இந்த ஆளுமையை பாதிக்கக்கூடிய பண்புகளை நீங்க நிறைய எடுங்க. அதுல மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? இந்த பரிகாசம் நம்மளோட ஆளுமை இல்லாமல் ஆக்கிவிடும், நமது ஆளுமையை இல்லாமல் ஆக்கிவிடும். இதனால கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல மிகவும் கவனம் எடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்துல மிகவும் கவனம் எடுத்திருக்கிறார்கள். ஆளுமையை பாதிக்கக்கூடிய இந்த விஷயம் மிகவும் கவனம் எடுத்திருக்கிறார்கள். உங்கள் வார்த்தைக்கு பெருமதி வேணுமா, உங்களுக்கு பெருமதி வேண்டுமா, ஆளுமை விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் முதல் அம்சம், யாரு அதிக பரிகாசம் செய்கிறார்களோ, நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறார்களோ, அதிகமான அதை அப்ளை பண்ணுகிறார்களோ, அதை நகைச்சுவை என்கின்ற பண்பை தனக்குள்ள அதிகமாக அப்ளை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்களோ, அவருக்கு கிடைக்கின்ற முதல் பாதிப்பு என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு எங்கும் மரியாதை இருக்காது. ஃபர்ஸ்ட், அவர் எவ்வளவு பெருமதியான வார்த்தைகளை பேசினாலும், எவ்வளவு முக்கியமானதை சொன்னாலும், அதுக்கு ஒரு முன்னுரை போட்டாலும், நான் இந்த இடத்துல உண்மையிலே என்ன செய்யறேன், சீரியஸா தான் பேசுறேன் சொன்னாலும் என்ன செய்வார்கள், அதை பெருமதியானதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். காரணம், உங்கள்கிட்ட அந்த குணம் மிகைத்து போனது, அந்த நகைச்சுவை குணம் அதிகரித்து போனது. இது நடந்தது என்று வைங்க, எந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க. நிறைய கணவன்மாருடைய வார்த்தைகள் மனைவியிடத்தில் எடுபடாததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அங்க நகைச்சுவை மிகைத்து வைத்து எதுக்கு எடுத்தாலும் நகைச்சுவை செய்து சீரியஸா பேசுற டைம்ல அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நகைச்சுவை எடுத்துருவாங்க. அது ஒரு உரிய மரியாதை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டார்கள். அப்ப முதல் அம்சம் என்ன தெரியுமா? நமது வார்த்தைகளுக்கு நம்ம பெருமதி இல்லாம, உலகத்திலேயே உங்களுடைய வார்த்தைகளை மரியாதை கொடுத்து கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போறது இருக்குது, அத மாதிரி ஒரு பாதிப்பு இல்லை. நீங்கள் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு பெருமதி இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, மாறிக்கொண்டிருக்க. இதையே அப்படி ஆகிட்டேன்னு சொல்லுங்களே, உங்களை ஒரு நகைச்சுவையாளர் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு போய் விடுவார்கள். திரும்பி நீங்க முக்கியமான இடத்துல ஒரு தலைவராகி பேச முடியாது, அந்த இடத்துல உங்களை நகைச்சுவை தான் பார்ப்பாங்க. நீங்க எப்பயாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை நகைச்சுவை எடுப்பாங்க. காரணம், உங்கள்கிட்ட அந்த உணர்வு இருக்குது, நீங்க அதை விரும்புவீங்க என்கின்ற ஒரு இடத்தை என்ன செஞ்சிட்டீங்க, அவர்களுக்கு கொடுத்து. நீங்கள் அதாவது எப்படி பழகுகிறீர்களோ, எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களோட பழகுவார்கள், உங்களோடையும் பழகுவாங்க. நல்ல கடுமையாகிறவங்களோட போய் யாரா நகைச்சுவை செய்வாங்களா? ஏன், அவர் உங்களோட அப்படித்தான் டீல் பண்ணிக்கிறார். நீங்கள் என்ன செய்வீங்க, மிச்சம் சிரிச்சுக்கல மாட்டீங்க, அமைதியா தான் இருப்பீங்க. ஏன், அவருடைய டீலிங் உங்களோட அப்படித்தான் இருக்குது. நீங்களும் என்ன செய்வீங்க, அதே மாதிரி நடந்து கொள்வீர்கள். அப்படி கடுமையாக இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. நகைச்சுவை உணர்வு இருக்க வேண்டும், ஆனா நீங்க கற்பிக்க வேண்டும் உங்களோட பழகிறவருக்கு. இந்த இடத்துல இவர் இதை விரும்புவாரு, இந்த இடத்துல இவர் இதை விரும்ப மாட்டாரு, அது உங்கள்கிட்ட பிராக்டிக்கலா வரணும். இந்த இடத்துல அவர் இதை மிகவும் விரும்புவாரு, இந்த இடத்துல அறவே விரும்ப மாட்டார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் புரிந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்வாங்க? நீங்க நடந்தா தான் புரிந்து கொள்வாங்க. நீங்கள் அதே முறையில் நடந்தால்தான் சூழ உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப முதல் இழப்பியது நமது வார்த்தைகளுக்கு பெருமதி இல்லாமல் போதல். இது அதிகமான நகைச்சுவையால், அதிகமான பரிகாசத்தால் ஏற்படக்கூடிய விஷயம். அப்ப இதுல யார் யாரெல்லாம் கவனம் எடுக்கணும் பாருங்க பாப்போம். சாதாரணமா பேசுறவங்க ஓகே, அவர்கள் ஒரு அளவுக்கு அந்த பாதிப்பை அடைந்தாலும் அந்த பாதிப்பு குறைஞ்சிரும். சமுதாயத்தில் தன்னை பிரச்சாரகர்களாக மாற்றிக்கொள்ள விரும்பக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களும் தாய்களா இருக்கணும், நாங்களும் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும், மக்களிடத்துல பேசணும் விரும்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்கள் முதலாவது கொண்டு வர வேண்டிய பண்பு அதுதான். இல்லைன்னா நீங்க பேச எடுபடாது. விளங்கிட்டா? மேடையில ஏறி மைக்க பிடிச்சா மட்டும் வேணும்னா எடுபடும்.
ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கனமான தன்மை அந்த இடத்துக்கு இருக்கு, அவருக்கு இல்ல, அந்த இடத்துக்கு இருக்குது, அதனால எடுபடும். தனியே இருந்து பேசுனீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அந்த உபதேசம் என்ன செய்யாது, ஒரு சூழலை நீங்க உருவாக்கி பேசினா மட்டும்தான் என்ன செய்யும், எடுபடுமே ஒழிய மற்றபடி என்ன செய்யாது, எடுபடாது. அதனால முதல் அம்சம், இதை நீங்க உருவாக்கு. உங்களோட குழந்தைகிட்ட உங்களோட பேச்சு எடுபட வேண்டுமா, உங்கள் மனைவி மாடத்தில் எடுபட வேண்டும், உங்களோட குடும்பம் இருக்குது, உறவினர்கள்ட்ட நீங்க எடுபட வேண்டும், ஒரு விஷயம் சொல்றது எடுபட வேண்டுமாக இருந்தால் முதல் அம்சம் இதை குறைச்சிக்கணும். இதை வந்து எந்த அளவில் வைக்கணும், இல்லாமல் ஆக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. உங்கள்கிட்ட நகைச்சுவை இல்லைன்னு வைங்களே, அந்த ஆள்கிட்ட கதையை விடுங்கன்றாங்க. வணங்கிட்டா நகைச்சுவை இருக்க வேண்டும், அதை டோட்டலியா இல்லாம ஆக்கினா விரும்ப மாட்டார்கள், அதை அளவுக்கு மேல் கொண்ட கணக்கெடுக்க மாட்டார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன தெரியுமா, இந்த நகைச்சுவை உணர்வு என்பது நம்மிடத்தில் ஏற்படுவதனால் நமது வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லை, ஒரு அம்சம். இரண்டாவது என்ன தெரியுமா, எங்களது எந்த அம்சத்துக்கும் பெருமதி இருக்காது. வார்த்தை விடுங்க, எங்களது எந்த அம்சத்துக்கும் பெருமதி இருக்காது. மனிதரிடத்துல வந்து வெளிவு இருக்கணும். எந்த ஒரு வேலை, நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா உங்களோட வேலைக்கு ஒரு வெளிவு என்ன செய்யணும், இருக்கணும். எதுக்கும் இருக்காது. நீங்க தொழுதாலும் வெளிவு இருக்காது, நீங்க ஓதினாலும் வெளிவு இருக்காது, எதுக்கும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் ஏற்பட்டு விட்டது. பேச்சுக்கு வெளிவு இருக்காது, ஓகே. அதே நேரத்தில் நீங்க எதுவாக இருந்தாலும், நீங்க வாழ்க்கையில என்ன பெருமதியான விஷயங்கள் செய்தாலும் சரி, அதை வந்து நீங்க திறம்பட செய்தீர்கள் என்பதாக அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கஷ்டப்பட்டீர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதையெல்லாம் என்னது, ஏதோ அப்படி போறவங்க நடந்து அவர் செய்யறவரா அவரு அப்படி என்றே ஒரு அடையாளம் என்ன செஞ்சிருவாங்க, குத்தி விடுவார்கள். நீங்க கஷ்டப்பட்டு உழைப்பீர்கள். சாதாரண விஷயத்தை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சாதாரணமா ஒரு வண்டி, ஒரு தவாவுக்காக நீங்க வண்டி என்ன செய்றீங்க, உங்களோட நேரங்களை ஒதுக்கி, உங்களோட குடும்பத்தில் டைமை ஒதுக்கி, மனைவியோட சில சச்சரவுகள் ஏற்பட்ட அதை ஒதுக்கி, நான் இன்றைக்கு இஜித்திமாவுக்கு என்ன செய்யணும், மக்களை கொண்டு வைக்கிற பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன் என்றீங்களே, இந்த கஷ்டத்தை விளங்கிக்கல மாட்டாங்க. ஏன் விளங்கிக்கல மாட்டாங்க, நீங்க எப்படி பேசுவீங்க அவர்களோட, இதெல்லாம் ஒரு வேலையே இல்லை, அப்படிதான் பேசுவீங்க. அதனால என்ன நடக்கும் தெரியுமா, உங்களோட வந்து நீங்க கஷ்டப்படுற அந்த இருக்குதே, அதுக்கு பெருமதியா இருக்காது. நம்மளுடைய கஷ்டத்துக்கு எந்த பெருமதியும் இருக்காது. காரணம் நீங்க நகைச்சுவையா தான் என்ன செய்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்க. இன்னொன்று வைங்க, நீங்க சமைக்கிறீங்கன்னு வைங்க, இனி இல்லை என்ற ஒரு கஷ்டத்தை கொடுத்து சமைப்பீர்கள், எல்லாம் பாடுபடுவீங்க. ஆனா என்ன மாதிரி காட்டிக்கொள்வீங்க, அதெல்லாம் ஒரு மெட்ரோ இல்லைன்ற மாதிரி நீங்க காட்டிக்கொள்வீங்க. அதை எதற்காக காட்டுறீங்க, மெட்ரோ இல்லைன்றதுக்காக வேண்டி காட்டுறீங்க, இல்ல நகைச்சுவைக்காக வேண்டி. அப்படி செய்யறதுனால என்னமோ போய் வர மாதிரி ஒரு வேலை மாதிரி ஒப்படைச்சிருவாங்க உங்கள்ட்ட. அவர் 2 நிமிஷத்துல செஞ்சிருவாரு. என்ன காரணம் நடக்கும் சொல்லுங்க, நீங்க காட்டின நகைச்சுவை உணர்வு அளவுக்கு மீறி காட்டினது, வேலையில சீரியஸாக இல்லாம இருந்தது. அதான் சொல்ல வரேன், நமது வாழ்க்கையில் எதுக்கும் பெருமதி இல்லாம போயிடும். இதுக்கு இவருடைய வெளிவு இது, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது என்று எப்ப புரியும். நீங்க கஷ்டத்தை அதுல காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நகைச்சுவை உணர்வை குறைத்தால், அதை அளவுக்கு கொண்டு வந்தா, நாங்க நகைச்சுவை எல்லாம் பேசுவோம், இந்த விஷயத்துல பேச வேணாம், இது வந்து என்னது என்று தெளிவாக சொல்லிடணும். சொல்வதால எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் அதே மாதிரி நடக்கணும். அவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்களே சீரியஸா அமைதியாக இருக்கிற டைம்ல நீங்களே ஆரம்பிச்சுட்ட கூடாது. அது நேற்று சும்மா சொன்னேன்னு என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கு மாத்தி விட்டுற கூடாது. நீங்கள் அந்த அமைப்புல கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க. நான் உதாரணம் சொல்வது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உழைக்கிறீங்க, மனைவி இடத்துல நீங்க பெருமதியை காட்டாம அதையும் நகைச்சுவையா சொன்னீங்கன்னு வைங்களே, அவங்க என்ன செஞ்சிருவாங்க. சின்ன பாருங்க, ஏழைகளோட வீடு வளமையாக சாதாரண அரிசியை விட அன்றைக்கு வந்து என்னது ஒரு பாஸ்மதி அரிசி அப்படின்னு வைங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஏழை வீட்டுல அதுக்கு பெருமதிக்குமா இல்லையா, பெருமதி இருக்கு. அவர் வேணாலும் பழக்கினது எது, மற்றது மேலதிகமாக கொடுத்தன பெருமதி இருக்குது. இதே நம்ம வீட்டில் கொடுத்தா பெருமதிக்குமா, இதான் நம்ம வளமையான செய்யறோம் தின்றோன்னு அறிவோம். ஏன் பழகினா அவ்வளவுதான், பழகிச்சுன்னு வைங்களே பெருமதி குறைந்து விடும். அதனால நம்முடைய பெருமதி என்பதை நம்ம ஏற்படுத்துவது நமது பழக்க வழக்கத்தில், நமது வேலைகளுக்கும் நமது கஷ்டங்களுக்கும் ஏற்படுத்துகின்ற பெருமதி இருக்குதே, இது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இது நம்ம அதை நகைச்சுவை உணர்வை வைத்து நம்ம எங்க எங்கெல்லாம் பொதுவாக இருக்கிறோம் அங்கெல்லாம் இருந்துடணும். மற்றபடியான இடங்கள் மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும்.